யாத்ராமம் 23 அதிகாரம் 24 26 வரை உள்ள வசனங்கள். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இங்க ஆண்டவர் தேவனை சேவிக்கிறது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்க கடவா என்று சொல்லி அப்பொழுது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை அவர்களை விட்டு விலக்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எந்த மனுஷெல்லாம் உத்தம இருதயத்தோடு தேவனை சேவிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பரிபூரணத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் உண்மையோடு நாம் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த குறைவு உண்டோ அந்த குறைவை எல்லாம் எடுத்து போட்டு தேவன் பரிபூர்ணம் அடைய செய்கிறவராக இருக்கிறார். அதான் இங்க சொல்லி ஆண்டவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இப்ப இன்னும் நாம் உத்தம இருதயத்தோடு தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு அவரை நெருங்கி நாம் ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவரை நெருங்கி நாம் போக ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை, எந்தெந்த குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கோ அதை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு பரிபூர்ணத்துக்கு நேராக தேவன் அப்படிங்கிறார் நம்மளை நடத்த ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களுடைய மரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா பூரண வயதில் நர வயதில் என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் மரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நீங்க ஆயுசு நாட்களை பார்த்தீங்கன்னா தேவன் நிர்ணயம் பண்ணின ஆயுசு நாட்கள் வரைக்கும் அவங்க வாழ்ந்து மரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க மோசே நீங்க பார்த்தீங்கன்னா 120வது வயது. ஏன்னா நோவா காலத்தில் ஆண்டவர் சொன்னா இனி மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம் என்று. அதே ஆண்டவர் தான் மோசையை கொண்டு சொன்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்து நிமித்தம் 80. ஆமா, இந்த வசனத்தை எடுக்கும் போது ஊர்ல இருந்து ஒரு மரண செய்தி வந்துச்சு. இந்த மெசேஜை எடுக்கும் போது ஊர்ல இருந்து ஒரு மரண செய்தி. எங்க பெரியம்மா, எங்க அப்பாவுடைய அண்ணன் ஒய்ஃபு, நான் போன வெக்கேஷன் போகும்போது எங்க பெரியப்பா மரிச்சு போனாரு. இன்றைய தினத்துல எங்க பெரியம்மா தேவனை அறியாத ஒரு ஜனக்கூட்டத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து மரித்த எல்லாருமே 70+ தான். யாருமே 70க்கு கீழே என்ன பண்ணல, மரிக்கவே இல்லை. சித்ராசுடைய அப்பா அவங்களும் 70+ தான். ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிர்ணயம் பண்ணினா அந்த 70 வயது வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த பூரண வயதுக்கு அப்புறம் தான் மரிக்க. எங்க பெரியப்பாவா இருக்கட்டும், எங்க மாமனாரா இருக்கட்டும், எங்க பெரியம்மா இன்னைக்கு மரிச்சவங்க கூட அந்த பூரண வயசுல தான் என்னைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ தேவன் அவர்களை பலப்படுத்தி பூரண வயசு. அதனால யாராவது எனக்கு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, நான் போயிருவேன், நீங்க போக மாட்டீங்க. 10 பேரை அனுப்பிச்சிட்டு தான் நீங்க போவீங்க. அதனால பயந்துருவேன், செத்து போயிருவேன் பயம் இருந்துச்சுன்னா நீங்க சாகவே மாட்டீங்க. 10 பேரை அனுப்பி வச்சுதான் என்ன பண்ணுவோம், நம்ம போ. அதனால அந்த பயம் இருக்க வேண்டாம். நாம் தேவனை சேவிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளோட வாழ்க்கையில பூரணப்படுத்துகிறவராக ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில பூரணப்படுத்தி தான் தேவன் எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்வது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் இங்க ஆண்டவர் சொல்ல கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருப்பதில்லை. கற்பம் என்றால் கற்பத்தையும் குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகி போகாது. நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டாய் என்று சொல்லி
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார்? தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அதனால நாம் வாழ்கிற நாட்கள் முழுவதும் உத்தம இருதயத்தோடு தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனை சேவிப்ப, அதாவது ஆராதனை என்பது தேவனை சேவிக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு பாட்டு. ஆராதனை என்பது நாம் இங்கே வந்து ஆராதிக்கிறது மாத்திரம் ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது நம்மளுடைய வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆராதனை என்றால் நம்ம ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் அசைவாடுகிறது. தேவன் நம் மத்தியில் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இது நம்ம ஆராதிக்கும் போது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில உயிரோடு வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனை சேவிக்கக்கூடிய காரியம். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நாம் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருப்போம். அப்பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பரிபூர்ணம் அடைய செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 கற்பனைகளை கொடுக்கும் போது ஆண்டவர் சில முதலாவது கற்பனையை நாம் வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே இதுவே பிரதான கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் கற்பனை. அதாவது நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நம் ஏனோக்குடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவு, தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு தேவனோடு அவன் வாழ்கிற மனுஷனாக இருந்தான். அதனால்தான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நாமும் தேவனோடு சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனோடு சேவிக்கும் போது அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்கன்னா, முதலாவது வசனத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையை குறித்து பேசிட்டு 2வது வசனத்துல மறுரூப வாழ்க்கையை குறித்து அவன் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். புத்தியுள்ளோர் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப தேவனை ஆராதிப்பது என்பது ஒரு மறுரூப வாழ்க்கைக்கு நேராய் நாம் கடந்து செல்வது. ஒரு மறுரூபம் அடைந்தோம் என்றால் நாம் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்? இந்த அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அப்பப்பைக்கு நம்ம மூச்சு விட்டு பார்த்துக்கிறோம்ல, மூச்சை இழுத்து விடுறோம்ல, நம்ம இருக்கமா இல்லையான்னு சொல்லி என்ன பண்றோம்? மூச்சை இழுத்து விட்டு பார்த்து செக் பண்ணிக்க. அதே போல தான் மூச்சு விடும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணோம்? செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்கிறீரா, உங்களுடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி உண்மையா வாஞ்சே நீங்க கேட்டீங்கன்னா அந்த நிமிஷம் நீங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியுங்க. நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணி கொண்டுதான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்க தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்பவே தேவன் உங்க மேல அசைவாடுகிறவராக இருப்பார். அவருடைய பிரசன்னம், அவர் நீங்க கூப்பிடுகிற நேரம் எல்லாம் உங்க அருகில கடந்து வருவார். அவரை போல ஒரு தேவன் யாருமே கிடையாது.
நம்ம பெத்தவங்களும் சரி, நம்ம வாழ்க்கை துணை யாருமே நம்ம கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவரை போல அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனுக்கு, ஒரு தாயை போல, தகப்பனை போல, நண்பனை போல நம்மளோட கூட இருந்து நடக்கக்கூடிய தேவன் தான் நம்ம ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவன் அவர். அதை நாம் மறந்த 24 மணி நேரமும் 24x7 நம்மளோடு இருக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ள அந்த விருப்பம், நமக்குள்ள அந்த வாஞ்சை, நமக்குள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா தேவ பிரசன்னம் நம்மளோடு அசைவாடிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். சத்துரு ஒரு போராட்டத்தை கொண்டு வரும்போது, ஒரு எதிர்ப்பை கொண்டு வர, ஒரு பலவீனத்தை கொண்டு வரும்போது தேவ பலன் நம்ம மேல அசைவாடா. பலவீனம் வரும், நம்ம வாழ்க்கையில பலவீனம் என்ன பண்ணும், வரதான் செய்யும். பலவீனம் வரும்போதே தேவ பலனு நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்த ஆரம்பிக்கும். அதனால்தான் பவுல் சொல்ற, நான் பலவீனமாய் இருக்கும் போதுதான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப அந்த தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனோடு நாம் சேவிக்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் தேவன் என்னென்ன குறைவு இருக்கோ அதை எல்லாவற்றையும் பரிபூர்ணம் அடைய செய்கிறவராக இருக்கிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். மனுஷனுக்கு ஓய்வு நாள் 7வது நாளா 1வது நாளா? 1வது நாளா 7வது நாளா? மனுஷனுக்கு ஓய்வு நாள் எத்தனாவது நாள்? இது கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்த கதை தான் இது. ஆண்டவர் இந்த பூமியில 6 நாள் எல்லாவற்றையும் படைத்துட்டு கடைசியா என்ன பண்ணிக்கிறார், அந்த 6வது நாள் கடைசி படைப்பு தான் மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைச்சிட்டு 7வது நாள் கர்த்தர் என்ன பண்ணார், ஓய்வு இருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அதுதான் மனுஷனுக்கு எந்த நாள்? அதுதான் மனுஷனுக்கு முதல் நாள். 7வது நாள் தான் மனுஷனுடைய முதல் நாள். 6 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் 7வது நாள் என்ன பண்ணார், ஆண்டவர் ஓய்ந்திருந்து. நீங்க வாசிங்களேன், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிங்க. தேவன் தான் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதுதான் மனுஷனுக்கு என்ன பண்ணுகிறது, படைச்சதுக்கு அப்புறம் உள்ள முதலாவது நாள். ஆண்டவர் 6 நாள் கிரியைகளை முறித்து, அதுல ஒரு பெரிய தேரியே இருக்கு, 6 days. அந்த தேரி கேப் தேரின்னு சொல்லுவாங்க. அது நம்ம போவேன்னா 6 நாள் தேவன் படைச்சதுக்கு அப்புறம் 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். அதாவது அதுதான் மனுஷனுக்கு முதலாவது நாளாக காணப்படுகிறது. அதாவது he should start with me first. ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ண வேண்டும், முதலாவது என்னோடு அவன் காரியத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவருக்கு தான் 7வது நாள். ஆனா மனுஷனுக்கு முதலாவது நாள். தேவன் எந்த காரியமாக இருந்தாலும் தேவனோடு தொடங்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் எல்லாவற்றையும் படைத்து கடைசியாக என்ன பண்ணுகிறார், மனிதனை படைத்து அவனோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக தேவன் ஓய்ந்திருந்தார். தேவன் 6 நாள் படைச்சு அவர் டயர்டாகி அவர் ஓய்ந்திருக்கல. அவர் 7வது நாள் ஏன் ஓய்ந்திருந்தார் என்றால் தான் படைச்ச மனிதனோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அதை என்ன பண்ணினா, பரிசுத்தப்படுத்தினார். மனுஷனையும் அந்த நாளையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அப்ப நம்ம தேவனோடு நாம் வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப எல்லா காரியத்துடைய தொடக்கம் தேவனோடு தொடங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால்தான் தேவன் அந்த முதலாவது நாளை நமக்கு என்ன பண்ணுகிறார், ஓய்வு நாள் என்று சொல்லி பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்து அவரோட காரியங்களை தொடங்கும்படியாக தேவன் கிருபை செய்ய. அதனால்தான் வேதத்துல ஓய்வு நாளை குறித்து தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்றால், என்னோடு அவன் தொடங்கினால் அவனுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவனோடு நாம் தொடங்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? ஏன் ஆரம்பம் அற்பமாய் இருக்குன்னா, அது நமக்கு அற்பம் கிடையாது, பார்க்கிறவனுக்கு அற்பமாய் இருக்கும்.
நம்மளை வந்து மற்றவங்க பார்ப்பாங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர், பெரிய ஒரு பிரச்சனை மத்தியில் நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம அமைதியா இருப்போம். ஜெபம் பண்ணி நம்ம அமைதியா இருப்போம். பார்க்கிறவனுக்கு என்ன இருக்கு, நம்மளை பார்த்தா பைத்தியக்காரன் நினைப்பான். என்னால் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு காரியங்கள் இருக்கு, அமைதியா ஏதோ ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றான ஒழிய ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன். அதுதான் நம்ம வந்து ஆரம்பம் அற்பமா இருக்கும், பார்க்கிறவனுக்கு அற்பமா இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை நாம் தேவனோடு தொடங்கும்படியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி நாம் தொடங்க ஆரம்பிக்கும் போது அந்த காரியத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், சம்பூர்ணமாய் முடிவடைய செய்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் தொடக்கம் என்ன பண்ண வேண்டும், தேவனோடு இருக்கும்படியாக நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டும், ஒழுங்குபடுது. அதனால்தான் தேவன் நீங்க வந்து வாசிங்கன்னா ஏசாயா 58 அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசிங்களேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்லிட்டு அவர் அக்னாலேஜ் பண்ணிக்கிறார், என்னுடைய வாய் தான், நான் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினாலும் என்னுடைய வாய் இந்த காரியத்தை உரைத்தது என்று சொல்கிறார். ஏன்னா என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானபடி செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால். ஏன் ஆண்டவர் இங்க திருப்பி திருப்பி சொல்லுகிறார், உன் சொந்த உனக்கு இஷ்டமானதை செய்யாத உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடக்காமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி. ஏன்னா ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் முடித்து 7ஆம் நாள் மனுஷனோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக ஓய்ந்திருக்கிறான்னா அவருக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டும் வைக்காம, எந்த கமிட்மெண்ட் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் முடிச்சிட்டு நாம் மனுஷனோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி 7ஆவது நாள் என்ன பண்ணுகிறார், அவர் நம்மளோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஓய்வு நாள்ல தான் மாமா வரான், மச்சான் வரான், அவன் வரான், இவன் வரான்னு சொல்லிட்டு நம்மளை ஃபுல்லா என்கேஜ் பண்ணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஃபுல்லா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆக்குப்பை பண்ணிக்கொள்ளுகிற பிள்ளைகள். ஆண்டவர் அழகா சொல்லப்பா, நான் ஏன் சொந்த பேச்சை பேசுறது கிடையாது, என் சொந்த காரியங்கள் நான் செய்யறது கிடையாது, எதுவுமே நான் உன்னோட நேரத்தை செலவழிக்கும்படியாக அந்த நாளில் ஓய்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அந்த நாளை நம் கர்த்தருடைய நாள் என்று மனமகிழ்ச்சியின் நாள் மகிமையுள்ள நாள் என்று சொல்லி எண்ணி நம்ம அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை துதித்து ஆராதிச்சு மகிமைப்படுத்தி நல்லா நாம் தேவனை துதிக்கிறப்போ தேவனோடு நாம் வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி. யாக்கோபுடைய சுதந்திரம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. ஆபிரகாம் வந்து நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி சொன்னார். நீ நடந்து தெரிய வானத்து நட்சத்திரங்கள் பூமியின் மணலத்தனையாய் உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி சொன்னார். நீங்க ஈசாக்குக்கு வந்தீங்கன்னா 100க்கு 100 என்ன அவன் பிரயாசப்பட்டானோ 100க்கு 100 பலன். ஆனா யாக்கோபு 49 ஆதியாகமம் 49 சொல்லுவான், 49 எத்தனை வசனம் 50 26 சொல்லுவான். அதாவது அந்த 49ஆம் அதிகாரத்துல தன் 12 பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து கடைசி நாட்களில் சம்பவிக்கக்கூடிய தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு தன்னுடைய ஆசீர்வாதம் எப்படியாப்பட்டது என்று சொல்லி அங்க சொல்லுகிறான். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதா இருந்து
நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் இறங்கக்கூடியது, எட்டுகிறது என்றான். என்னுடைய பிதாக்கள், அதாவது வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியின் மணலத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாமை பார்க்கலாம், 100க்கு 100 ஆசீர்வாதங்களை பெற்ற ஈசாக்குடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் உயர்ந்தது. அந்த ஆசீர்வாதத்துல உங்களை போஷிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா பாருங்க, ஏதாவது அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி கொள்கிறீங்களா? யாக்கோபுடைய சுதந்திரம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதம். வெறுங்கையாய் போனவன 2 பரிவாரங்களோட என்ன பண்ணா ஆண்டவர் திரும்பி வர செய்தாருங்க. இன்னைக்கு வெறுங்கையோடு நீங்க இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தேவனை உத்தம இருதயத்தோடு சேவிக்கிற பிள்ளைகளாக, அதாவது தேவனோடு நாம் எல்லாவற்றையும் தேவனோடு நாம் தொடங்குகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி தொடங்கணும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இன்னும் நீங்க இந்த ஓய்வு நாள் ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 56ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறார், நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமயமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்துக்குரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்ல, ஒருவரும் அறியாத புதிய நாமத்தை அவன் மேல் நான் தரிப்பேன் என்று சொல்லிச்சு. யாருக்கு என்றால் அவருடைய ஓய்வு நாளை அவருக்கு இஷ்டமானபடி செய்கிற மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதம். அங்க ஆண்டவர் சொல்லும் போது 5வது வசனத்தை சொல்லுகிறான், என் மதில்களுக்கு, அதை வாசிங்க, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்துக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம காண்கிற காரியத்தை பார்க்கிலும் ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்கார், விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தையும் கீர்த்தியும் நமக்கு என்று தேவன் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்கள். அதனால்தான் தேவன் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துகிறார். மனுஷனோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக, அவனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுத்து அவர் நடத்த. இன்னும் நீங்க வாசினா எரேமியா 17ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோவெனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசலுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால், அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவருமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும்
எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ள பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றைக்கும் குடி உள்ளதாயிருக்கும். இந்த நகரம் எப்படி இருக்குமா? என்றைக்கும் குடி உள்ளதாக, என்றென்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள ஒரு நகரமாக இருக்குங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை அவருக்கு இஷ்டமானபடி ஆசரிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில், அதாவது கர்த்தரை சேவிக்கக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் முதலாவது பரிபூர்ணத்தை தருவேன்னு சொல்லுகிறாரா? அது பரிபூர்ணம் எப்படி இருக்குமா? என்றென்றைக்கும் இருக்குமா? அது ஒரு டெம்பரரி கிடையாது, லாங் ஸ்டாண்டிங், பர்மனண்டா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உத்தம இருதயத்தோடு நாம் தேவனை சேவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி சேவிக்கணும்? உத்தம, எந்தெந்த காரியம் நமக்கும் தேவனுக்கும் நடுவா ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய காரியமா இருக்கிறதோ அதை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இவ்வளவும் இன்ட்ரோடக்ஷன். இனிமேதான் மெசேஜ். இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களை இனிமே வெட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுப்பாங்கல்ல, அது எதுக்கு? அடிச்சு அவன் டாக்டர் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வெட்டி எடுக்கிறதுக்கு தான். தேவன் நம்மளோட வாழ்க்கை, நீங்க வாசிங்க அந்த யாத்திராமம் 23ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, 24 - 25 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். நீ அவர்களுடைய தேவனை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது புறஜாதி வாழ்கிற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், அவர்கள் வாழ்கிறது போல நாம் வாழாதபடிக்கு அவர்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய சிலைகளை நீங்கள் உடைத்து போடுவாயாக என்று சொல்லி அதாவது எந்த காரியம் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நாம் தேவனை வைக்காமல் எதையெல்லாம் வைத்திருக்கோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில சிலை வணக்கமாக இருக்கும். ஒரு சிலையை வணங்குறதை பார்க்கலாம், அது தேவனை அறியாத ஜனங்கள், சத்தியத்தை அறியாத ஜனங்கள் அப்படிங்கிறார்கள், இன்றைக்கும் சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுகிற மனுஷன் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை வைக்காமல் எதையெல்லாம் வைத்து எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அதுதான் அந்த மனுஷனுக்கு சிலை, அதுதான் அந்த மனுஷனுக்கு விக்கிரக ஆராதனையாய் காணப்படும். அந்த சிலையை உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அந்த சிலையை உடைத்து போட்டு நீங்க தேசத்தை சுத்திகரிக்கும் போது தேசத்துல தேவனுடைய மகிமை கடந்து வரும். அதாவது நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க ஃபுல்லா வாசிங்கன்னா யுத்தம் இல்லாத நாளே அவனுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணும், அவனுடைய வாழ்க்கையில யுத்தம் இருந்துகிட்டே, யுத்த புருஷன் அவன், அவ்வளவு யுத்தங்களை செய்தான். ஏனென்றால் அந்த யோசுவாவுடைய நாட்கள்ல முழு தேசம், அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசம் முழு எல்லைகளையும் என்ன பண்ணல, அவங்க சுதந்திரிக்கவில்லை. அசட்டை பண்ணி அசதியாக இருந்து அது எல்லாம் பகுதி வைத்து போனவர்களாக இருந்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதனாலதான் இன்னும் விக்கிரக ஆராதனை தேசத்துக்குள்ள, அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லைக்குள்ள இன்னும் விக்கிரக ஆராதனை கடந்து இருந்துச்சு.
தேவன் எந்த எல்லையை குறித்தாரோ, ஆபிரகாமுக்கு எந்த எல்லையை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, யோசுவாவுடைய நாட்கள்ல அது எல்லாம் யோசுவா என்ன பண்ணிக்கிறான், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறான். பங்கிட்டு இருக்கக்கூடிய கானானியர், எபூசியர், எமோரியர் எல்லாரையும் நீங்க என்ன பண்ண வேண்டும், அடித்து துரத்த வேண்டும், அவருடைய சிலைகளை உடைக்க வேண்டும், தேசத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க ஜனங்களுக்கு டார்கெட்டை யோசுவா மூலம் ஆண்டவர் வைக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களும் முற்றிலும் துரத்தாம பாக்கி ஜனங்களை அங்க வைத்து நல்ல பின்னாட்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க கலந்து சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கை, அவங்க பண்டிகைக்கு போறது, அவங்க விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடுறது, அவங்களுடைய குமாரத்தை திருமணம் பண்ணுகிறது, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார். ஆனால் முன்னாடியே ஆண்டவர் சொன்ன பிரமாணமாய் கொடுத்துதான் தேசத்துக்குள்ள நடத்தி கொண்டு போனா, ஆனா இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தான் இந்த யோசுவாவுடைய நாட்கள்ல அந்த ஜனங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தது முழுவதுமாக அவர்கள் அந்த ஆளுகையை கொண்டு வராதனாலதான் அந்த டார்கெட்ல தான் தேவன் முதலாவது சவுலை எழுப்பினார். சவுலுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்னவென்றால் தேசத்தை சுத்திகரிக்க வேண்டும். ஆனால் சவுல் அதை விட்டுட்டு தேவனை எதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னாரோ அதை சவுல் செய்ய ஆரம்பிக்கும் போது சவுலை என்ன பண்ணார், தள்ளினார். சவுலை தள்ளி தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாகிய தாவீதை தேவன் கண்டுபிடித்து அவனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில சவுலை போலதான் அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை இருந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மற்ற காரியங்களை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது நம்மளுடைய குடும்பமா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கொடுக்காமல் எதையெல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிலை. இன்னைக்கு இந்த சிலையை நீங்க உடைச்சி போடலனா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை நம்மளோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. முதலாவது தேவன், அதனால ஆண்டவர் சொல்லுவார், உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரையே நீ அன்பு கூறுவாயாக. எதை நாம் அன்பு கூறுகிறோமோ அதை தான் நம்ம சார்ந்து வாழ ஆரம்பிப்போம். யார் மேல் நம்ம அதிகமாய் பாசம் வைக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்களோட இருக்கும்படியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், விரும்புகிற பிள்ளைகளாக இருப்போம். அதனால ஆண்டவர் சொல்லுவோம், முழு இருதயத்தோடு நீ தேவனை அன்பு கூர்ந்தா என்றால் அவரோட கூட நீ என்ன பண்ண முடிவாய், வாசம் பண்ணுவாய், அவரோட கூட நீ சேவிக்க ஆரம்பிப்பாய் என்று சொல்லுகிறான். இப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விக்கிரக ஆராதனையாக சிலையாக இருந்து கொண்டிருக்கிறதோ எல்லாம் உடைச்சி போடும். இதுதான் தாவீது பண்ணனா. ஏன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் யுத்தங்கள் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ராஜாக்கள் ஒவ்வொரு தேசங்களை சங்கரித்து அந்த தேசங்களில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சான் நம்ம சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா, ஏன் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சானா, ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டு ஆரம்பிச்சு, தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பிச்சான், விக்கிரக தோப்புகளை வெட்ட ஆரம்பிச்சான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் தேசத்துடைய வாழ்க்கை தேசத்திலிருந்தும் ஒவ்வொரு காரியங்களை சுத்திகரிக்க. அதனாலதான் நாளுக்கு நாள் தேவன் தாவீதை விருத்தி அடைச்சான். நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகினான். அவனுடைய சத்துருவாக இருந்த சவுலேஸ்வரனை நாளுக்கு நாள் என்ன பண்ணுவா, பெருகுவாய், வளர்ந்து பெருகுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிச்சா நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நமக்குள்ள அப்படியாப்பட்ட யுத்தங்கள் காணப்படுகிறதா? இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் நமக்குள்ள இருக்கிறதா? தாவீது அவன் மாம்சத்துல செய்தாலும் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். அன்னைக்கு தாவீதுக்கு இருந்த நோக்கம் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். அவன் அன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தங்களை செய்தான், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யுத்தங்களை செய்து மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார்,
மேன்மேலும் பலப்படுவான் என்று சொல்லி அங்க சவுல் தாவீதை ஆசீர்வதிக்க நான் பார்க்க முடியும். இன்னும் நீங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கொள்ளுங்க. சவுல் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட. தாவீது நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். இன்னும் நீங்க வாசிங்கன்னா நீங்க அந்த சீயோன் கோட்டையை பிடிப்பாங்க. அவன் சீயோன் கோட்டை. ஆனாலும் தாவீது இன்னும் மேல 6ஆம் வசனத்துல இருந்து தேசத்துல குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. எப்படி தாவீதை பார்த்து சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொல்லி சொன்னான். இன்னைக்கு ஆவிக்குரிய குருடர்களும் ஆவிக்குரிய சப்பானிகளும் என்ன பண்ணுவாங்க, நம்ம தாவீதின் அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாதபடிக்கு நம்மளை எதிர்த்து போராடுவாங்க. ஆவிக்குரிய குருட்டாட்டம், ஆவிக்குரிய அலங்கோலங்கள், ஆவிக்குரிய என்ன சொல்றது சப்பானிகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருப்பாங்க. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அதை அடையாளப்படுத்தி அதை நாம் வெட்டி போட்டோம் என்றால் நம்ம என்ன பண்ண முடியும், சீயோன் கோட்டையை பிடிக்க முடியும். சீயோன் கோட்டை என்பது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இடத்துல காணப்படுகிற குருட்டாட்டங்கள், ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள், ஆவிக்குரிய அலங்கோலங்கள், ஆவிக்குரிய சப்பானி காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக்கி போட வேண்டும். எலும்பவே முடியாது, என்னதான் எலும்ப நினைச்சாலும் எலும்ப முடியாது. ஆவிக்குரிய விதத்தில் நம்ம சப்பானியா இருந்துகிட்டு இருப்போம். நம்ம கிறிஸ்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகள் தான், எல்லாமே இருக்கு. ஆனா ஆவிக்குரிய சப்பானிகளா நாம் இருந்து கொண்டிருப்போம், எலும்ப முடியாதபடிக்கு. காரணம் என்னவென்றால் நம்ம அடையாளப்படுத்தி அதை வெட்டி போடாதபடிக்கு அதற்குரிய காரியங்கள் நம்மளே ஆளுகை செய்யும்படியாக. ஏன் ஆவிக்குரிய சப்பானி, ஏன் ஆவிக்குரிய குருட்டாட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குன்னா, அந்த கிரியைகள் நம்ம இடத்துல இருக்கிறனால தான், அந்த பாவை கிரியைகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறனால தான், அந்த இச்சைகளை நாம் இன்னும் நம்ம இடத்துல வைத்துக் கொள்கிறனால தான், அந்த இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, பாவை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நம்ம பிரயாசப்பட ஆரம்பிச்சோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய குருட்டாட்டமும் ஆவிக்குரிய சப்பானிகளும் இருக்குங்க. அதனால அந்த இச்சைகளை, மாம்ச கிரியைகளை எல்லாம் விட்டு என்ன பண்ண வேண்டும், வெளியே வர வேண்டும். நமக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடிய எல்லா பிசாசின் கிரியைகளை கட்டி நாம் செபிக்கிற பிள்ளைகளா, ஒரு இச்சை, ஒரு பாவம் நமக்குள்ள தோண ஆரம்பிச்சிச்சுனாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பாவத்தை உண்டாக்குற பொல்லாத பிசாசை அதனுடைய கிரியை கட்டி நான் செபிக்கிறேன் என்று சொல்லி அந்த நிமிஷமே ஒரு ஜெபத்தை நீங்க செய்யணும். அந்த நிமிஷம் ஒரு ஜெபம், அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். நம்ம அதை செய்யாம அந்த பாவத்துக்கு நம்மை நாம் விட்டு கொடுத்தோம் என்றால் அது நம்மளோட வாழ்க்கையில அது ஒரு விக்கிரமாக, சிலையாக நம்மளோட வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த சிலை என்ன பண்ணும், நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன் இன்னைக்கு சபையில தேவன் அசைவாடுகிறாருங்க. சபையில தேவ மகிமையை நம்ம என்ன பண்ண முடியுது, உணர்றீங்களா இல்லையா? தேவ மகிமையை உணர்றீங்களா? தேவ பிரசன்னத்தை உணர்ற. ஆனால் நம்மள்ட்ட விடுதலை இல்லை. ஆனா நம்மள்ட்ட ஒரு வசனம் நீதிமொழியில எரேமியால இருக்குமா, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் சென்றது, ஆனால் நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அதே போலதான் சபையில தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார், தேவன் எழுந்தருளுகிறார், நல்ல தேவ பிரசன்னத்தை உணர முடியுது, நமக்குள்ள வித்தியாசத்தை உணர முடியுது. ஆனாலும் நமக்குள்ள விடுதலை கடந்து வர மாட்டேங்குது. ஏன் நமக்குள்ள விடுதலை கடந்து வரலன்னா, இன்னும் நமக்குள்ள நாம் வைத்திருக்கிற சிலைகள் நிமித்தம், விக்கிரகங்கள் நிமித்தம், நாம் பிடித்து வைத்திருக்கிற பாவங்கள் நிமித்தம், நாம் இடம் கொடுத்து வைத்திருக்கிற பாவங்கள், இச்சைகள், மாம்ச கிரியைகள், எதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து வச்சிருக்கிறோமோ அது என்ன பண்ணு, நம்மளோட வாழ்க்கையில தேவன் உள்ளே நம்மளை விடுதலை ஆக்க முடியாதபடிக்கு அது தடை பண்ணி கொண்டே இருக்குங்க. அந்த சிலையை நீங்க வெடைச்சு போட்டாதான்
உங்களுக்குள்ள தேவன் கடந்து வந்து உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவா. உனக்கு பூரண ஆயுசு நாட்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது புதுசா வரக்கூடிய விசுவாசிங்க, புதுசா தேவனை அறியாத ஜனங்கள் அந்த பிரசனத்துல வரும்போது விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க. அநேக சாட்சியை நம்ம கேட்க முடியுது. ஆனா பழைய விசுவாசி, பழந்தின்னி கொட்டப்பட்ட விசுவாசி இருக்கு பார்த்தீங்களா, அது அசையவே அசையாது. ஏன் அசையாதுன்னா, நல்லா தெரியும் தனக்குள்ள இந்த காரியம் இருக்கு, பலவீனம் இருக்கு, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி தெரிந்தும் அந்த காரியத்துக்கு இடம் கொடுத்து வைத்திருந்தால் என்ன தேவ பிரசன்னம் அசைவாடினாலும் நம்ம இருதயத்தை, முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுக்காத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. இது சத்தியம். இது சத்தியம். ஏன் இன்னும் நம்மளோட வாழ்க்கை அப்ப இன்னைக்கு நம்ம உடைக்க வேண்டிய சிலைகளை உடை. இதுதான் தாவீது ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில யுத்தம் 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 யுத்தம். தாவீது ஒவ்வொரு விக்கிரகங்களை உடைச்சு போட்டு சவுல் நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய உடன்படிக்கை பெற்று தேவ மகிமையை தேடாமல் போயிட்டாங்க. தாவீது என்ன பண்ணா, உடனே அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது என்று சொல்லி பார்த்து அதை அவன் தேவனுடைய எருசலேம் பட்டணத்துக்கு கொண்டு வர ஒவ்வொரு காரியங்களை பிரயாசம் பண்ணி அவன் தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவான். அப்படியும் வழியில ஒரு தடை உண்டாகும் போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி திரும்பவும் தன்னை சரிப்படுத்தி கொண்டு என்ன தவறு செய்தோம், ஏன் அங்க ஒரு மனிதன் இறந்து போனான் என்று சொல்லி தன்னை அவன் ஆராய்ந்து பார்த்து தன்னை சுத்திகரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், தேவனுடைய பெட்டியை அவன் எடுத்துக்கொண்டு வரும்போது அங்கே தேவ பிரசன்னம் தேசத்துல அசைவான். நீங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. 11 இருந்து வாசிக்கலாம். 8வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தாங்க. மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டி சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொளுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டு தாவீது சணல் நூல் வஸ்திரம் தரித்து கொண்டு தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக நடனம் பண்ணி கொண்டு அந்த தேவ மகிமையை தேசத்துக்குள்ள கொண்டு வந்தான். அதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அங்க ஒரு மனுஷன் செத்து போனான், ஏன்னா முறைப்படி அந்த பெட்டியை கொண்டு வரவில்லை. அதனாலதான் அங்க அந்த ஒரு அடி விழுக ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பாடுகிற லேவியர்களையும் ஆசார்களையும் முன்வைத்து பெட்டியை சுமக்கக்கூடியவர் மாத்திரம் அந்த பெட்டியை சுமந்து, ஏன்னா பெட்டியை தோல்ல தான் சுமந்து, மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வரக்கூடாது. பெட்டியை மாட்டு வண்டியில் வச்சு தோளில் சுமந்து கொண்டு வர வேண்டும். அதை செய்யாமல் போன இந்த மாட்டு வண்டியில் வச்ச நிமிஷம் பெட்டி ஆட ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் தொட ஆரம்பிக்கிறான், அவனை தேவன் அடிக்கிறவராக. நம்ம முறைப்படி அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்க வேண்டும். சட்ட திட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுகிறவன் தான் முடிசூட்டப்படுவான், இல்லாட்டினா முடிசூட்டப்படான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப தேவன் வைத்திருக்கிற சட்ட திட்டத்தின்படி நாம் வாழ ஆரம்பித்தாதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் அது என்றென்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க முடியாத தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார்.
இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஒரு ரூல்ஸும் கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது. ஆவிக்குரிய டிசிப்ளின் இல்லாம வாழ்ந்தோம் என்றால் அதுதாங்க விக்கிரக ஆராதனை. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில காணப்படுகிற சிலை. இந்த விக்கிரகம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற வரையும் நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் இருக்கவும் இருக்காது, தங்கவும் தங்காது. அதுதான் மலடு கற்பம் இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஏன் நம்மளுடைய சரீரமா இருக்கட்டும், நம்மளுடைய குடும்பமா இருக்கட்டும், ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், தேவனை சேவிக்கக்கூடிய காரியத்தில் நம்ம இன்னைக்கு எதிலெல்லாம் தவறி கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாம் உடைத்து போடுகிறப்பதான். அதனாலதான் தாவீது யுத்தங்களை செய்து 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 தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தேசத்துல தேவ மகிமை அசைவாட ஆரம்பிச்சிச்சு. அவன் செய்த யுத்தங்கள் சுத்திகரிப்பு தான் சாலமோனுடைய நாட்கள்ல தேசம் சமாதானமாய் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நீங்க பாவத்துக்கு இடம் கொடுத்து நீங்க பாவத்தோட வாழ்ந்து நீங்க கடந்து போனீங்கன்னா அந்த காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். ராஜாக்களுடைய புத்தகத்தை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதுவாக தான் இருக்கும். நான் ராஜா நல்ல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு அப்புறம் அந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதே ராஜா தேவனுக்கு பிரியமற்றவனாய் இருந்தான் என்றால் தேசத்துல யுத்தங்கள் அதிகமாகும், மற்றவருடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகும். அதன் நிமித்தம் அந்த சந்ததிகள் பாடுபடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சிலைகளை எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? உடைத்து போடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜா நீங்க பாத்தீங்கன்னா அவன் ராஜாவாக வந்து அவன் என்ன பண்ணுவான்? மோசே உண்டு பண்ணின அந்த வெண்கல சர்ப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சு போடுவான். அது வரைக்கும் அதை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டு அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு தூபம் காட்டி கொண்டிருந்தார். ஆனால் இதுவும் விக்கிரகம் தான், இது தேவ மகிமையை கொண்டு வராது என்று சொல்லி அதை துணிகரமாய் எசேக்கியா உடைச்சு போட்டது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அதாவது தாவீது நல்ல சுத்திகரிப்புகளை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் உள்ள ராஜாக்கள் அந்த சந்ததி என்ன பண்ணாங்க? ஈவன் சாலமோனே என்ன பண்ணா? தேசத்துக்குள்ள விக்கிரகங்களை கொண்டு வரும்போது திருப்பி அது விக்கிரகங்களா நிரம்பி இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு ராஜாக்களும் சுத்திகரிக்க சுத்திகரிக்க தேவன் தேசத்துல அசைவான. எசேக்கியா பார்த்தான் எல்லா விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டு அந்த நிகுஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். அதன் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்தார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இன்றைக்கு நம்மளை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் வெட்டி தூக்கி தூர போட வேண்டும். இன்னைக்கு எந்தெந்த காரியம் தேவ பிரசன்னம் நம்ம இடத்துல வந்து தங்க முடியாதபடிக்கு நம்மளுடைய இருதயத்துல எந்தெந்த காரியத்துக்கு, எந்தெந்த இச்சைக்கு, எந்தெந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறோமோ அது எல்லாம் வெட்டி தூக்கி தூர போட வேண்டும். இதையெல்லாம் நீங்க உடைச்சு போட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை, எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை சமாதானத்தோடு தேவன் நடத்துகிறவராக இருப்பார். உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை தேவன் உங்களை விட்டு விலக்கி உங்களுக்கு பூரண ஆயுசு நாட்களை கொடுத்து தேவன் நடத்துகிறவரா. அதனால்தான் நீங்க கடைசியா யோசுவா சொல்லுவான், பா நீங்க எல்லாம் நான் வந்து நீங்க உங்களுக்கு தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தேன், ஆனா நீங்க முழு இருதயத்தோட கர்த்தரை சேவிக்கிறது போல கிடையாது. நீங்க இன்னும் நீங்க வெட்ட வேண்டிய விக்கிரக தோப்புகளை வெட்டாம விட்டுட்டீங்க. நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நானும் என் குடும்பமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லிச்சான். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தம உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய
இதுதான் அவன் சொல்றான் பாருங்களேன், நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துல குடியிருக்கிற எமோரியன் தேவர்களை, ஏன்னா இதை வெட்டாம விட்டுட்டான், இந்த விக்கிரக தோப்புகளை அழிக்காம விட்டுட்டான். அதனாலதான் உங்க தேசத்துல குடியிருக்கக்கூடிய அந்த எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமா சொல்லணும், கீழே உள்ள வசனத்தெல்லாம் மேல போய் வாசிச்சுக்கலாம், வீட்டுல போய் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில முற்றிலும் துரத்தி விடாமல் காணப்படுகிற கானானியர்கள், விக்கிரகங்களுக்கு ஒத்த காரியங்கள் எது எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதோ, இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்த்து அதை எல்லாம் என்ன பண்ண வேண்டும், வெட்டி போட்டு நாம் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.